ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேது தான் மனசில் இருக்கிறதெல்லாம் தமிழ்ச்செல்வி கிட்ட எப்போ சொல்லலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லி கொட்டி தீர்த்துட்டாரு. இதை கேட்ட தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என்னால் உங்களை மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி போய் படுத்துக்கிறாங்க. இதை கேட்ட சேதுக்கு ரொம்பவே மன உடைச்சலாகி ரொம்பவே அழுதுகிட்டு போயிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை, உன்னோட காலில் கூட விழுறேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி காலில் விழுறாரு. விழுந்த உடனே தமிழ்ச்செல்வி பயங்கர அதிர்ச்சியாக உக்காந்துக்கிறாங்க எழுந்து. இங்கே பாருங்க, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், நீங்கள் காலிலே வந்து விழுந்தாலே உங்களை என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்படி இருந்தேன், எதுக்காக என்கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன தான் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் உங்களை என்னால் மன்னிக்கவே முடியாது. இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு விவாகரத்து ஆக போகுது. கண்டிப்பாக அப்படி விவாகரத்து ஆயிடுச்சுன்னா நான் இந்த வீட்டை விட்டு போக தான் போகிறேன், அதுக்கு நீங்கள் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, அப்போ இருந்த சூழ்நிலையில் நான் அப்படியெல்லாம் பேசிட்டேன், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, எனக்கு புரியாமலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் உன் மேலே இருந்த கோவத்திலலாம் நான் கோவத்தில் அந்த மாதிரி பேசிட்டேன் தமிழ்ச்செல்வி, இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். அப்போ இருந்த என்னோட மனசு கஷ்டத்துக்கு நான் அப்படி பேசிட்டேன். ஆனால் அப்போ இருந்த வழியெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து போட்டு நீ ஆத்திட்ட. உன்னோட மனசில் இருக்க காயத்துக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நான் எல்லாத்தையுமே அதை மறைய வச்சு என் மேலே அன்பு வர மாதிரி என் கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரி நான் பண்ணுவேன். கண்டிப்பாக அதுக்காக நான் காத்திருக்கேன். நீ எப்போ என் கூட வாழ்கிறேன்னு சொல்கிறதுக்காக நான் காத்திருப்பேன் தமிழ்ச்செல்வி. நீங்கள் பாருங்கள், நீங்கள் எத்தனை நாள் காத்திருந்தாலையும் கண்டிப்பாக என் மனசு மாற போகிறது கிடையாது. எனக்கு நான் மட்டும்தான் இனிமேல் இருக்க போகிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் நான் இந்த வீட்டை விட்டு போக போகிறேன், அதுக்கு நீங்கள் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. இதை கேட்ட சேதுக்கு பயங்கரமாக அழுக, அப்படியே மனசு ஃபுல்லாக அழுத்தமாக இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி மனசை நம்ம மாற்றிடுமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாவித்திரி தாமரை கிட்ட, இங்கே பாருடி, நம்மளை இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துவாங்களா சேர்த்த மாட்டாங்களாடி அப்படின்னு பேசிக்கிட்டு வெளியவே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாருங்கடி, நீங்கள் 2 பேரும் உள்ளேயே வரக்கூடாதுன்னு ராஜாங்க சொல்லிட்டு போயிருக்கான், அதனால் நீங்கள் 2 பேருமே வெளியவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே பாருங்கம்மா, உன்னோட பொண்ணு தானே நான், நீ 10 மாதம் சுமந்தது தானே என்னை பெத்த, எதுக்காகமா என்னை இப்போ இப்படி வெளியவே விட்டுட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்க பாருடி, நான் தாண்டி உன்னை பெத்தேன், ஆனால் நான் பெத்து உன்னை வளர்த்த மாதிரி நீ இப்போ இல்லையடி, ரொம்ப கேடு கட்ட வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே, இப்படி பண்ணா கண்டிப்பாக நான் வெளியே தாண்டி நிற்க வச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, இங்கே பாரியா ராஜாங்கம், நீ அவங்கள 2 பேரும் உள்ளேயே விடாதியா, கண்டிப்பாக நீ இப்போ உள்ளே விட்டுட்டேன்னா அவங்க 2 பேரும் திருந்தவே மாட்டாங்க, அதுக்கப்புறம் தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதனால நீ அவங்க 2 பேரையும் உள்ள விடவே விடாத அப்படின்னு நம்ம அப்பத்தா ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லுவோம். இங்க பாருங்க ஆத்தா, நீங்களே அவங்க 2 பேரையும் உள்ள விடுங்கன்னு சொன்னாலையும் அவங்க 2 பேரையும் நான் உள்ள விடவே மாட்டேன். அவங்க 2 பேரும் செஞ்ச தப்புக்காக கண்டிப்பாக இனிமேல் அவங்க 2 பேரும் உள்ள வரவே கூடாது. உள்ள வராமல் அந்த கொட்டகையில் இருந்தால் தான் அவங்களுக்கு புத்தி வரும். அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு புத்தியே வராது. இந்த வீட்டை விட்டு அவங்கள வெளியே துரத்தினா மட்டும்தான் கண்டிப்பாக அவங்களுக்கு புத்தின்ற ஒன்று வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட மலர் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நம்ம தாமரையையும் சாவித்திரியும் பார்க்குறாங்க. இதை பார்த்த நம்ம சாவித்திரிக்கு பயங்கரமாக கோவம் வந்து, இங்கே பாருடி, என்கிட்ட சிக்காமையா போவ, என்னை பார்த்து ஏளனமாவா சிரிக்கிற, உனக்கு இருக்குடி அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாமரை இருந்துட்டு, மா காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, எனக்கு ஏதாவது சாப்பாடு இது வாங்கி கொடுங்கம்மா, இல்லைன்னா உள்ளேயாச்சும் போட்டு வந்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, நானே சாப்பாடு இல்லாமல் தானே இருக்கிறேன், நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க, அப்படி இருக்கும்போது எப்படி என்கிட்ட இப்படி கேட்கணும்னு உனக்கு தோணுது? உன்னை கேட்காம நான் வேறு யாரம்மா கேட்க சொல்கிற? நீ இங்கே பாருமா, எனக்கு மட்டும் நீ சாப்பாடு வாங்கி கொடுக்கல, நான் இங்கே செத்துருவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சாவித்திரிக்கு, இங்கே பாருடி, உனக்கு மனசாட்சி இருந்தது ஒன்று இல்லவே இல்லையாடி, எதுக்காகடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியே இரு, அந்த தாமரை அந்த வேலைக்காரியை கூப்பிட்டு நான் சாப்பாடு போட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருடி மலரே, இங்கே
கொஞ்சம் வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அதுக்கப்புறம் மலர் வந்துட்டு வெளியே போகிறாங்க. சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு தாமரைக்கு ரொம்ப பசிக்குதான், அதனால நீ தாமரைக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு வந்துருக்கூடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க இன்னைக்கு எதுவுமே நான் சமைக்கல, அதனால இன்னைக்கு சாப்பாடெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம சாவுத்திரிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இங்கே பாருடி உன்னோட வேலை என்ன, சமைக்கிற வேலை தானே, இப்போ என்ன இன்னைக்கு சமைக்கலன்னு சொல்லிட்டு திமிரா எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, போயிட்டு சமைச்சு ஏதாச்சும் கொண்டு வா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க என்னாலலாம் சமைச்சு கொண்டு வர முடியாது, இன்னைக்கு இவ்வளோ வேலை செஞ்சதுனால நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், அதனால நான் இன்னைக்கு சமைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தாமரை இருந்துட்டு, மா பாருமா எவ்வளோ திமிரா பதில் சொல்கிறான்னு பாருமா, இவளுக்கு கூட நம்ம மேலே மரியாதையே கிடையாதுமா, நீ இப்போ ஏதாச்சும் பண்ணலைன்னா அவ நம்ம மேலே இருக்கிற அதாவது மரியாதை கொஞ்சம் கூட இல்லைம்மா அவளுக்கு, அதனால நம்ம ஏதாச்சும் அவளை பண்ணியே தான் ஆகணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சாவுத்திரிக்கு பயங்கர கோபமாக வந்து நம்ம மலரை காதை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருடி நீ வேலைக்காரி தானே, இந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்துட்டு இப்படி இவ்வளோ திமிராக பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு இனிமேல் இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்கிட்டேன்னா உன்னை ஏதாச்சும் நான் பண்ணிடுவேன் தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் இங்கே நடக்கிறதே வேற, நீ இந்த வீட்டிலே இருக்க முடியாது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் யாருங்க என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்கு, எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, இது என்னோட மாமா வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி இவளோட மாமா வீடான், இவளுக்கு புருஷன்னு ஒருத்தர் இல்லவே இல்லை, இப்போ இது மாமனார் வீடுன்னு வேற சொல்லிக்கிட்டே இருக்கா. இங்க பாரு மாமனார் வீடு மாமியார் வீடுன்னு சொல்லிட்டு இங்க உக்காந்துக்கிட்டு இருக்க வேலையை வச்சுக்கிட்டு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை தெரிஞ்சுக்கோ, இந்த வீட்டை விட்டு அப்படியே துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம காவியா இருந்துட்டு கொஞ்ச நேரம் நின்று கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தாமரை இருந்துட்டு, இங்க பாருடி அதுதான் புருஷன் உன்னை வெட்டி விட்டுட்டு இருந்தாலும் தெரியுது இல்ல, இந்த வீட்டுல எதுக்காக இவ்வளவு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு, அதுவும் அந்த உன்னோட புருஷனோட பொண்டாட்டி இந்த வீட்டில் இருந்தும் நீ இப்படியெல்லாம் கேவலமாக இங்கே இருக்கே, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட மலருக்கு பயங்கரமாக அழுக வந்தது. இங்கே பாருங்க தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, இதெல்லாம் பேசுறதுக்கு நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட மலர் இருந்துட்டு, இங்கே பாருடி ஒவ்வொரு நாளும் உன்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், நீ எப்படியாவது அவனை மக்கி உன் பக்கம் இழுத்துடலாம் தானே பார்த்துக்கிட்டு இருக்க, கண்டிப்பாக அது மட்டும் நடக்காது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட மலர் இருந்துட்டு, இங்கே பாருங்க உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சாவுத்திரிக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம மலரை அடிக்க போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காவியை வந்து நம்ம சாவுத்திரியோட கையை பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனே நம்ம சாவுத்திரிக்கு பயங்கர ஷாக். அப்படி யாருன்னு திரும்பி பார்க்குறாங்க காவியாவை பார்த்துட்டு, எதுக்காக நீ என்னோட கையை பிடிக்கிற, கையை விடுடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா, எதுக்காக இப்படியெல்லாம் கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு உனக்கு என்னன்னா நாங்கள் இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், இவகிட்ட பேசுறதுனால உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரே அரை பல்லாருன்னு கண்ணத்திலே விட வேண்டியதானே, உங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட மலர் இருந்துட்டு, இங்க பாருங்க காவியா நான் எப்படி அவங்கள அடிக்க முடியும், அவங்க இந்த வீட்டு அப்பத்தாவோட பொண்ணாச்சே, நான் எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், அப்படி சொல்லுடி இந்த வீட்டோட மகாராணின்னு சொல்லுடி என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம காவியா இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்கே பாருங்க மலர் அவங்க இந்த வீட்டுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவங்க வீடுனா அவங்க வீட்டுக்கார் வீடு தான் வீடு, இது அம்மாவோட வீடு, வந்து சாப்பிட்டு போகிற வேலை மட்டும்தான் அவங்களுக்கு, இப்படி உரிமை கொண்டாடுற வேலைலாம் அவங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சாவித்திரிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. யாருக்கு இந்த வீடு சொந்தம் இல்லைன்னு சொல்ற, நீ உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்து ஒன்று இருக்கா, இது என்னோட வீடு, நீ தாண்டி ஒண்டிக்க வந்திருக்க, ஓசியில் சாப்பிடலான்னு வந்திருக்க அப்படின்னு காவியாவை பார்த்து கேட்கவும், இதை கேட்ட காவியாவுக்கு பயங்கரக்கும் வருது. அதுக்கப்புறம் தாமரை இருந்துட்டே, ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்தளவுக்கு எதுக்குமா மரியாதை, இவளுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது, எத்தனை புருஷனை தான் கல்யாணம் பண்ணிப்போலோ தெரியல, இன்னும் இவனை கழட்டி விட்டுட்டு இன்னொருத்தனை போயிட்டு கல்யாணம் பண்ண போறா, இவளுக்கெல்லாம் ஒரு மரியாதையா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட காவியாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு அரை பல்லாருன்னு நம்ம யாரு நம்ம தாமரை கண்ணத்திலே விடுறாங்க. விட்ட உடனே பயங்கர ஷாக்கு நம்ம தாமரைக்கு. அதுக்கப்புறம் சாவித்திரி இருந்துட்டு, ஏய் எதுக்காக என்னோட பொண்ணு அடிச்ச, நீ எதுக்காகடி அடிச்ச, நான் திரும்ப அடிச்சுனா இப்போ என்ன ஆகணும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவும். அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்கம் வராரு. வந்த உடனே காவிய கிட்ட என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, என்னையும் சரி மலரையும் சரி ரொம்பவே அசிங்கப்படுத்தி இங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க,
அதனால தான் இவங்க பேசுறதெல்லாம் தாங்க முடியாம ஒரே ஒரு அறை விட்டேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா காவியா, நீ ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக தான் பண்ணுவேன்னு எனக்கு கண்டிப்பா தெரியுமா, நீ கவலைப்படாத. உன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு தெரியும். இவங்க தான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க, உங்களை 2 பேரையும் கொட்டைக்கு தானே போக சொன்னேன். எதுக்காக இங்க நின்று இந்த மாதிரி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு புத்தின்றது வரவே வராதா? எதுக்காக இவ்வளோ அசிங்கமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பயங்கர கோவமா சொல்லவும், இதை கேட்ட நம்ம தாமரை இருந்துட்டு, மாமா அவங்க தான் மாமா எங்ககிட்ட சண்டைக்கு வந்தாங்க. எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொண்டு வந்தா அந்த மலர்கிட்ட சொன்னோம். ஆனா அந்த மலர் ரொம்பவே திமிரா, என்னால் இன்னைக்கு சாப்பாடு செய்ய முடியாது, இன்னைக்கு சாப்பாடு வீட்டில் செய்யல அப்படின்னு திமிரா பதில் சொல்கிறா மாமா. இவளோட வேலை என்ன? சாப்பாடு செய்கிற வேலை தான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கும் பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க, மலர் இந்த வீட்டில் ஒருத்தி, அவளை வேலைக்காரியேன்னு இன்னொரு தடவை சொன்னேன்னு வச்சுக்க, அவ்வளோதான், இனிமேல் நீ வேலைக்காரியாக ஆக வேண்டியது இருக்கும் இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு தாமரை, அதாவது தாமரையிலேருந்து சாவித்திரியிலேருந்து பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன இந்த வேலைக்காரிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுகிற, உன்னோட கூட பிறந்தவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேங்கிற, அவ்வளோதானே நம்ம கூட பிறந்தவங்களுக்கும் உனக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு சாவித்திரி, நான் உன்னோட கூட பிறந்தவன், நீ என்னோட கூட பிறந்தவன்றதுனால தான் உன்னை இப்போ வரைக்குமே நான் சும்மா விட்டு வச்சிருக்கேன். வேற யாராச்சும் உன்னோட இடத்துல இருந்திருந்தாங்கன்னா நான் இன்னொரும் அதாவது கத்தி எடுத்துட்டு வந்து அப்படியே ஒரே சீவி இருக்குவேன், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சாவித்திரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன இந்த மாதிரி பேச சொல்லி இவங்க 2 பேரும் உங்ககிட்ட சொல்லி கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க, திரும்ப எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. மலர் மாதிரி நான் சும்மா அமைதியாக இருக்கணும்னு மட்டும் நினச்சி பார்க்காதீங்க. நான் அப்போக்கே தண்டனை கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன், தெரிஞ்சுக்கோங்க. யார் என்ன நினச்சாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரி வராங்க. வந்த உடனே, என்ன மருமகளே, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம காவியா இருந்துட்டு ஈஸ்வரியை பார்த்துட்டு பயங்கர கோவமாக அப்படியே மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மலர் இருந்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு, என்ன தாச்சி, என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மதனி, உங்கள் மருமகளை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தாச்சி, என்னோட மருமகளை எதுக்காக நான் அடக்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் 2 பேருமே மாறி மாறி கொஞ்சம் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா? நீங்கள் 2 பேருமே வெளியே போக வேண்டியவங்க தான். ஏதோ காவியால் நீ உள்ளே இருக்க, இதுக்கப்புறமும் நீ ஏதாச்சும் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்த, உன்னை அப்படியே வெளியே துரத்தி விட்டுருவேன், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம ஈஸ்வரியை பார்த்து கேட்கவும், ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன மாமா, எந்த ஒரு தப்புமே பண்ணாத என்ன பார்த்து எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே கொஞ்ச நேரம் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, என்னால் யாருக்குமே சண்டை வேணாம், உங்களுக்கு என்ன சாப்பாடு தானே வேணும், நான் போய் செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க மலர், நீங்கள் எதுக்காக அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், அவங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டோம் விடு நீ அப்படின்னு சொல்லி நம்ம மலரை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க அந்த இடத்த விட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, திரும்பவும் ஏதாச்சும் சண்டை பிடிக்கிற வேலை வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கொட்டைகளை கூட உங்களால் இருக்க முடியாது, ஒரேடியாக இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவோம், தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கமும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன தாச்சி, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல கேட்கவும், இதை கேட்ட நம்ம சாவித்திரிக்கு பயங்கர கோவம் வந்து, இங்கே பாருங்க மதனி, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், கண்டிப்பாக உங்களோட நிலைமையும் இந்த கொட்டைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி வந்துட்டு, இங்கே பாருங்க அத்தாச்சி, இன்னும் கொஞ்ச நாளில் என்னோட மருமக வீட்டில் இருந்து ஆடிக்காரு, அப்புறம் நிறைய சொத்து நகன்னு எல்லாமே வந்ததுக்கப்புறம் நான் எப்படி மாறுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு தாமரை இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் எதுக்காக சிரிக்கிற அப்படின்னு ஈஸ்வரி கேட்கவும், உன்னோட மருமக உங்களுக்கு வரதட்சணைலாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் கொடுக்க போகிறான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் அது நடக்கவே நடக்காது. அப்படியே வந்தாலையும் அது உங்களுக்குன்னு அவங்க ஒரே ஒரு ரூபாய் கூட கொடுக்கவே மாட்டாங்க, நீங்க பார்த்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்க பாரடி மலை தாமரை, அவங்க கதை எப்படி தெரியுமா, அந்த இலவங்காத்து பஞ்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த மாதிரி கணக்கு தான். அவங்க காத்துக்கிட்டு இருக்கட்டும், அது இலவம் பஞ்சுன்னு, அந்த இலவம் பஞ்சால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தியா, அதுதான் ரொம்பவே காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம
அதாவது யாரு தமிழ்ச்செல்வி இருந்துட்டு மலர்கிட்ட போறாங்க. மலர்கிட்ட போன உடனேயே, இங்க பாரு மலர், இங்க பாருங்கக்கா, எதுக்காக நீங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்டு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அம் கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா எதுவுமே சொல்லாம அமைதியா உட்காந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மோகனா வராங்க. வந்த உடனே, "என்ன மலரு? என்னாச்சு? மாமா சொன்னதெல்லாம் உண்மையா? உன்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுனாங்களா? அந்த அ தா சாவுத்திரியும் சாவுத்திரியும் அந்த தாமரையும் ரொம்பவே அசிங்கப்படுத்துற மாதிரி மலர்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் மலர் இப்போ ரொம்பவே கஷ்டத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா. தாமரை தான், அதாவது மாமா தான் எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொன்னாரு" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. "இங்க பாருங்கக்கா, அவங்க பேசினதெல்லாம் வச்சு நீ எதுக்காகக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நீங்க கஷ்டப்படுறதுக்கு அவங்க ஒருத்தே கிடையாது. ஒருத்தர் இல்லாதவங்களுக்கெல்லாம் நீங்க எதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும்? நீங்க இன்னும் உங்களோட வேலையை பாருங்க. உங்களோட ஆம்பிஷனை நோக்கி போங்க. உங்களுக்கு படிக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குதுல்ல. நீங்க போயிட்டு படிங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லவே இல்லை. எதுக்காக நீங்க இவ்வளோ கஷ்டப்படணும்? கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைக்கா. நீங்க கஷ்டப்பட வேண்டிய இதுவும் இல்லை. எதுக்காக நீங்க தேவையில்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? வாங்க, நம்ம 2 பேருமே போயிட்டு படிக்க ஆரம்பிக்கலாம். தனம், அக்காவுக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், தனமும் காஃபி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட வந்து, "மா, இன்னைக்கு நான் ஒரு வேலை பண்ணியிருக்கேன், உனக்கு தெரியுமாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்னடா போஸ் சொல்ற? என்ன வேலைடா பண்ணியிருக்க?" "இன்னைக்கு நான் செங்கல் சூளையில் எந்த ஒரு வேலையுமே பண்ணலை தெரியுமா? அதே மாதிரி இன்னைக்கு நான் காசும் கொடுக்கல. எல்லாருமே எனக்கு சாதகமாக நடந்துக்கிட்டாங்க தெரியுமா?" அப்படின்றாங்க. இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம். "இங்க பாருடா, நீ எந்த ஒரு வேலையுமே அங்கே போயிட்டு செய்யவே கூடாது. ஆனால் நீ எல்லா வேலையுமே செஞ்ச மாதிரி உன்னோட மாமனாருக்கு நீ எல்லாத்தையும் கணக்கு காட்டிக்கிட்டே இருக்கணும், தெரியும் சரியா? அதுக்கப்புறம் இந்த விஷயம் மட்டும் அந்த சிட்ரஸுக்கு தெரிஞ்சிச்சு, கண்டிப்பாக உன்னை சும்மாவே விடமாட்டான்டா. அதனால நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், சரியா?" அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சன்னாசி இருந்துட்டு ஊரில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ராஜாங்கம் சன்னியாசியை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷம். "சன்னாசி, வா சன்னாசி, உள்ள வா. உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. எப்போவுமே என் கூடயே இருப்பல்ல. எனக்கு இது நாள் வரைக்கும் நீ இல்லாமல் நாள் போகவே இல்லை தெரியுமா? ஏதோ ஒரு கை உடஞ்ச மாதிரி இருந்துச்சு சன்னாசி. இனிமே என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது. இனிமே நீ என் கூடவே தான் இருக்கணும், சரியா?" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சன்னாசி இருந்துட்டு, என்ன அவ்வளோ மிஸ் பண்ணீங்களான்னு அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ஆமாம் சன்னாசி, நீ இல்லாத என்னால் இருக்கவே முடியல. இனிமே என்னை விட்டு எங்கேயுமே போயிடாத, சரியா?" அப்படின்னு சொல்கிறாங்க. "எனக்கும் உங்களை பார்க்கணும், உங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசை தானே. ஆனால் மனசில் இருக்கிற வருத்தமெல்லாம் அந்த மாதிரி இருக்கே. என்ன பண்ணுறது? என்னோட பையன் அப்படியெல்லாம் பண்ணி வச்சுட்டானே. இப்படி ஒரு பையனை பெற்றதை நினச்சி நான் ரொம்ப ரொம்ப கேவலப்படுறான்னு" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாரு சன்னாசி, நீ இனிமே போஸை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக காவியா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ அவ்வளோ புத்திசாலியான பொண்ணு. தப்புன்னு தெரிஞ்சா அப்போவே அவங்கள சட்டியை பிடிச்சி கேள்வி கேட்குற பொண்ணு. ரொம்ப போல்டான பொண்ணு. நீ கவலையே படாத. உன்னோட பையனோட வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். அவனுக்கு புத்தி வந்து அவன் கண்டிப்பாக ஒரு பொறுப்புள்ள மனுஷனாக மாறுவான். நீ கவலையே படாத" அப்படின்னு நம்ம ராஜாங்க இருந்துட்டு சன்னாசியை பார்த்து சொல்லவும், சன்னாசி இருந்துட்டு, "இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலையும் ஆனால் உங்களை அசிங்கப்படுத்திட்டான்ல அவன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. "இங்கே பாரு சன்னாசி, நடந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தா கண்டிப்பாக அடுத்த நாளை நம்ம ஓட்டவே முடியாது. அதனால் அன்னைக்கு நடந்ததை அன்னைக்கே நம்ம மறந்துடணும், சரியா?" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சன்னாசி இருந்துட்டு, என்னென்ன ரொம்ப இழைச்சி போயிருக்கீங்க, சாப்பிட்றீங்களா இல்லைங்களான்னு அப்படின்னு சொல்லி கேட்கும். "இல்லடா சன்னாசி, நீ தான் இழைச்சி போயிருக்க. நீ பாரு, எவ்வளோ இழைச்சி போயிருக்கன்னு பாரு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "சன்னாசி, என்ன சன்னாசி திடீர்னு ஊருக்கெல்லாம் வந்திருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருங்க அத்தா, உங்களெல்லாம் பார்க்காம என்னால் இருக்க முடியலையா, அதனால தான் அத்தா வந்துட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரியும் சித்ராவும் வராங்க. வந்த உடனே, "என்னங்க, எப்பங்க வந்தீங்க? எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. நான் ஃபோன் பண்ணாலையும் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஏங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும். "இங்கே பாருடி, உன்னை பார்க்கலாம் வரல. என்னோட ஆத்தாவையும் என்னோட அண்ணனையும் தான் பார்க்க வந்தேன். உன்னை மாதிரி ஒரு கேடு கட்டவங்களை எதுக்காகடி நான் பார்க்க வரணும்? என்னங்க, ஏங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட பையனுக்கு கல்யாணம் ஆனது ஞாபகம் இருக்குதா இல்லையா? எதுக்காக நீங்கள் போயிட்டு ஊரில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு நீங்கள் கவனிச்சுக்கிறது இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருடி, நீ தான் கவனிச்சுக்கிற லட்சணத்தை பார்த்தனே. உன்னோட பையனை எப்படி வளர்த்து வச்சிருக்க. நீ ஒழுங்காக இருந்திருந்தா
கண்டிப்பாக உன்னோட பையனும் ஒழுங்காக இருந்திருப்பான்டி. நீ நீ பண்ண வேலையால் தாண்டி இப்போது என்னோட பையன் இப்போ தருதலை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பொறுப்புன்றதே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்டு நம்ம சாவித்திரிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்தது. இங்கே பாருங்க, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. திரும்ப திரும்ப இதே விஷயத்த பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துருதும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, உனக்கு எல்லாம் கோவம் வருதுன்னா என்னால் தாங்க முடியாது. உனக்கு எல்லாம் கோவமே வரக்கூடாது. உனக்கு சூடு சொன்னலாம் எங்கே இருந்துடி வந்துச்சு? இப்படி ஒரு கேடு கடுத்த தனத்தை நீ பண்ணும் போதெல்லாம் அந்த சூடு சொன்ன எல்லாம் எங்கடி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, உங்களுக்கு அவ்வளோதாங்க மரியாதை. இங்கே பாரு, மரியாதை பற்றி நீ பேசாத. எல்லாரும் மரியாதையும் சந்தி சிரிக்க வச்சுட்டு இப்போ நீ மரியாதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, இங்கே பாரியா சன்னாசி, வந்ததும் வராதுமா நம்மளுக்கு எதுக்குப்பா சண்டை? கொஞ்ச நேரம் நீ அமைதியாக இருப்பா சன்னாசி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சன்னாசி இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தா, எனக்கு மனசே ஆறலாத்தா. எதுக்காக அத்தா இப்படி ஒரு புத்தியோட இந்த வீட்டில் இருக்கணும்? அண்ணன் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து எவ்வளவோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அண்ணன் மனசை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து அண்ணன் மனசை கஷ்டப்படுத்த தானே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாரிய சன்னாசி, அதுதான் அவகிட்ட சொல்லி புரிய வச்சாச்சுல்ல. திரும்ப திரும்ப அதுவே பேசி அவ மனசையும் கஷ்டப்படுத்தி நம்மளையும் கஷ்டப்படுத்த தேவையில்ல. சரியா? நீ அதை பற்றி பேசவே பேசாத. இனிமேல் நம்ம எதை பற்றியுமே பேசாமல் நம்ம எல்லாருமா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். சரியா? அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து தமிழ்செல்வி கீழே வராங்க. கீழே வந்த உடனே, அப்பதான் நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் அப்பதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு தமிழ்செல்வி, பத்திரமா போயிட்டு வா. சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அப்பதான் இன்னும் சாப்பிடலை, நான் காலேஜுக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு முக்கியமான ஒரு கிளாஸ் இருக்குது, அதை நான் அட்டன் பண்ணணும். அதனால நான் கொஞ்சம் சீக்கிரமாக தான் போகணும். இங்கே பாரடி தமிழ்செல்வி, காரில் தானே போகிற, சீக்கிரமாக போயிடலாம். 2 வாய் சாப்பிட்டு போ. மலரு, நம்ம தமிழ்செல்விக்கு 2 இட்லி போட்டுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மலரும் தமிழ்செல்விக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தமிழ்செல்வியும் நின்றுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம அதாவது அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாரடி, இந்த மாதிரி அவசரமாக சாப்பிடக்கூடாதடி. வயிற்றுல இருக்க குழந்தைங்களுக்கு என்ன ஆகிறது சொல்லு. இங்கே பாரு, உட்காந்து நிதானமாக சாப்பிடு அப்படின்றாங்க. இங்கே பாருங்க, அப்பதான் நான் நிதானமாக சாப்பிட்டா எனக்கு டைம் ஆகிடும்ல, அங்கே கிளாஸ் இருக்குது, எனக்கு சீக்கிரமாக போயிட்டு நான் அட்டன் பண்ணி ஆகணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடி, வேலைன்னே சுற்றிக்கிட்டு இருக்காத. இப்போ உன்னோட குழந்தைங்களுக்கும் நீயும் நிறைய சாப்பிட வேண்டிய டைம் இது. அதனால நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்து. எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம அப்பதான் இருந்துட்டு, இதே கேட்ட நம்ம தமிழ்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க அப்பதான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இப்படி சாப்பிட்டு போகிறேன். இனிமேல் டெய்லியும் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் இப்போ நிதானமாக பொறுமையாக எல்லாத்தையுமே சாப்பிட்டு போகிறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த தமிழ்செல்வியை மன்னிச்சிடுங்க அப்பதான் அப்படின்னு 4 வாயை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு, சரிங்க அப்பதான் நான் கிளம்புறேன், கருப்பண்ண போகலாமா அண்ணன் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், சரிம்மா தங்கச்சி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம தமிழ்செல்வி இருந்துட்டு காலேஜுக்கு போகவும், இன்னொரு பக்கம் மலர் இருந்துட்டு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அதாவது கிளாஸ்க்கு கிளம்பலான்னு பேக்கை தூக்கிட்டு வராங்க. இதை பார்த்த ஈஸ்வரிக்கு பயங்கர கோவத்தில், இங்கே பாரடி, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? எல்லா வேலையும் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்கே பாருங்க, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் இப்போது கிளாஸுக்கு கிளம்பியிருக்கேன். எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு. எதுக்காக நீங்கள் பாதியிலே என்னை தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருடி, இனிமேல் நீ கிளாஸ்க்கெல்லாம் போகக்கூடாது. இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிற வேலையை தான் பார்க்கணும். இந்த வீட்டில் இருக்கிற வேலையே அதிகமாக இருக்குது இல்லை, எதுக்காக நீ இப்படி கிளாஸ்க்கெல்லாம் போகணும்? நீ எங்கேயுமே போகாமல் இனிமேல் இந்த வீட்டில் வேலைக்காரியை மட்டும் இரு. சரியா? அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மலருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் எங்கேயோ போகிறேன், எங்கேயோ வரேன், அதை கேட்க நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாரு, இந்த வீட்டில் ஒருத்தி நான், இந்த வீட்டில் எல்லாரும் சொல்கிற மாதிரியும் கேட்குற நீ, நான் சொல்கிறத மட்டும் எதுக்காக நீ கேட்க மாட்டேங்கிற? இனிமேல் நீ எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டுல, பேக்கை குர்றி அப்படின்னு சொல்லி பிடுங்குறாங்க. இது பார்த்துட்டு இருந்த நம்ம காவியா இருந்துட்டு பயங்கர கோவமா நம்ம ஈஸ்வரி கிட்ட வந்து, இங்கே பாருங்க, இங்கே மலர்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க, எனக்கு பயங்கர கோவம் வந்துடும், பேக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மருமகளே, அவள் வேலைக்காரி, இனிமே அவள் வேலை தான் பார்க்கணும், படிக்கிறதுக்கெல்லாம் அவள் போகவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம காவியாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அதை சொல்ல நீங்கள் யார்? நீங்கள் எதுக்காக அவளை மலரை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அவங்க படிக்கிறதுக்கு போவாங்க, அதுவும்
அதுவும் டெய்லியும் நான் தான் விட்டுட்டு வருவேன். இங்க பாருங்க மலர், நான் தான் உங்களை டெய்லியும் விட்டுட்டு வரேன்னு உங்களுக்கு தெரியும்ல, எதுக்காக நீங்க அவங்க கிட்ட சொல்ல மாட்டீங்க? நீங்க பேக்கை வாங்கிட்டு வாங்க, நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாரு மருமகளே, நீ அவ கூட பேசாத, இந்த வேலைக்காரி கூடலாம் உனக்கு எதுக்கு பேச்சு வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, நான் யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க எனக்கு யார் கூட பேசுறது யார் கூட பேசக்கூடாதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு மருமகளே, உனக்கு நல்லதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எதுக்காக நான் சொல்றதெல்லாம் நீ கேட்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி பண்ணாத மருமகளே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது காவியா இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்க பாருங்க பேகை கொடுங்க அப்படின்னு படுக்குன்னு புடுங்கிடுறாங்க. புடுங்கிட்டு, இங்க பாருங்க மலர், இவங்க பேச்செல்லாம் நீங்க கேட்காதீங்க, நீங்க நல்லா படிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு வந்து நிக்கணும், அதை நான் என்னோட கண் குளிர பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலரை வாங்கின கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்தது. அதுக்கப்புறம் சித்ரா கிட்ட போயிட்டு, இந்த காவியா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, இவ எதுக்காக அந்த வேலைக்காரி கூட எல்லாம் பேசணும், அது மட்டும் இல்லாம டெய்லியும் கிளாஸுக்கு வேற கொண்டு போய் விடுறாளாம். இவ பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, கண்டிப்பா இதுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும், இல்லைனா இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு கண்டிப்பா நம்மள செல்லா காசை ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அதாவது சித்ரா இருந்துட்டு, ஆமாமா கண்டிப்பா ஏதாச்சும் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.